வணக்கம் மக்களே, இந்த வாரம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வீடியோ போடுறதுக்கு. ஆஞ்சநேயர் வடை ரெசிப்பியை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். 2 கப் உளுந்தை நல்லா ஊற வச்சுட்டு களைஞ்சி ஸ்ட்ரெயினரில் போட்டு வடிச்சிட்டு தண்ணி நல்லா வடிஞ்சதும் கிரைண்டரில் போட்டு கெட்டியாக அரைக்கணும். உளுந்து கொஞ்சம் மசிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகு, கைப்பிடி கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கெட்டியாக மாவை தள்ளி விட்டு அரைக்கணும். ரொம்ப நைஸாக மாவை அரைக்க தேவையில்லை. இப்படி கையில் ஒட்டாமல் வர அளவு அரைச்சிட்டு வழிச்சு எடுத்துட வேண்டிதான். எடுத்ததுக்கப்புறம் ஒரு கரண்டி அரிசி மாவு, ஒரு ஸ்பூன் நெய் அண்ட் கொஞ்சமாக பெருங்காயம், கொஞ்சம் காரத்துக்கு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ சட்டியில் எண்ணெய் ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் காஞ்சிட்டு இருக்கும் போதே ஒரு ஜிப்லாக்ல ஆயில் ஸ்ப்ரே பண்ணி க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு உருண்டை எடுத்து நடுவில் வச்சு ஜிப்லாக்கை மூடி ஒரு டபரா வச்சு ஒரு அழுத்திட்டு நடுவில் ஒரு ஹோல் போட்டுட்டு அதை அழகாக எடுத்து எண்ணெய்க்குள்ளே போட்டு ஒன்றா பதமாக கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு சுட்டு எடுக்கணும். வேறு லெவல் கிறிஸ்பியாக இருந்தது. உங்கள் ஆஞ்சநேயர் வடை ரெசிபியை கமெண்ட் பண்ணுங்கள்.